விஜய்க்கு ஒரு பெரிய குழியா சீமான் தோண்டிக்கிட்டு இருக்காரு. அரசியல் ரீதியா நாம் தமிழர் சீமான எல்லாருக்குமே பிடிக்கலாம். ஆனா ரசிகர்கள்னு வரும்போது விஜய் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. விஜய் அரசியலுக்கு வந்தா சீமானுக்கு விழக்கூடிய ஓட்டு கூட விஜய்க்கு போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதையுமே சீமான் யோசிச்சுதான் விஜய் கூட கூட்டணி அடுத்து வைக்க போகணும் அப்படின்னு நிறைய பேர் தூது விட்டுட்டு வராங்க. ஆரம்பத்துல ரஜினி வந்துட்டு அரசியலுக்கு வர போறேன்னு சொன்ன போது அரசியல் எல்லாம் இவரால ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு பயங்கரமா விமர்சிச்சவரு இப்போ விஜய் வரும்போது மட்டும் இவ்வளவு வரவேற்பு கொடுக்கிறாரே எதனால அப்படின்னு யோசிக்கும் போது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பலம் தான். அவங்களுடைய ரசிகர்கள் இவருடைய தொண்டர்களா மாறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அவரை பக்காவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீமானுடைய கொள்கைக்கு ஏற்ப விஜய் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் கூட கூட்டணி வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு சைக்கிள் கேப்ல சீமான் குழி தோண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு வராங்க. என்ன நயன் இதெல்லாம் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு ரசிகர்கள் பயங்கரமா ரோஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவின் கூட நயன்தாரா ஜோடி போட்டு நடிக்க போறாங்க. இது கவினுக்கு வேணா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஆனா நயன்தாரா என்ன இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு ரசிகர்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. 10 கோடி ரூபாய் நயன்தாரா சம்பளம் வாங்குறாங்க. இந்த நிலையில கவின் இப்போவே 8 கோடி வேணும் 9 கோடி வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையில நயன்தாரா அண்ட் கவின் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39 வயசாக கூடிய நயன்தாரா 33 வயசாக கூடிய கவின் கூட காதல் வயப்படுறாங்க. இப்படி சின்ன வயசுல இருக்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறத தான் இந்த படத்துல காட்ட போறாங்களாம். ஆனா அடிச்சிருக்கு பாருங்க ஜாக்பாட் கவினுக்கு. இந்த அளவுக்கு வேற எந்த நடிகருக்கும் அடிக்கலன்னு தான் சொல்ல தோணுது. சூரியுடைய கருடன் படம் அரண்மனை 4 மிஞ்சிருக்கா? முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு தெரியுமா? இந்த வருஷத்துல முதல் பிளாக் பஸ்டர் படமா அரண்மனை 4 தான் இருக்கு. 100 கோடியை தாண்டி வசூல் செஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து சூரியனுடைய கருடன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட குறை வைக்காம நேத்துக்கு அந்த படம் வெளியாகி நல்ல பாசிட்டிவ் விமர்சனங்களை தான் பெற்றுட்டு வருது. சூரியுடைய நடிப்பு வேற லெவல்ல இருக்குன்னு பாராட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் மட்டுமே 3 கோடியா இருக்கு. அரண்மனை 4 படத்தினுடைய முதல் நாள் வசூல் 4.75 கோடியா இருந்துச்சு. அதை வச்சு பார்க்கும்போது கம்மி தான். ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல இது கண்டிப்பா அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லாமே ஹாலிடேஸா இருக்கு. தியேட்டர்ல காலையில ஷோக்கு 20% கூட்டம் இருந்த நிலையில 30% மத்தியானமும் 31% ஈவினிங் ஷோக்கும் நைட்டு 49% கூட்டம் அதிகமாக இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையும். வசூல் ரீதியாகவும் அரண்மனை 4 மிஞ்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இது என்னடா ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு வந்த சோதனைன்னு தான் சொல்ல தோணுது. டிடிஎஃப் வாசனை தொடர்ந்து விஜய் சித்து மேல வழக்கு பாஞ்சிருக்கு. பிரபல யூடியூபர்களுக்கு இது போராத காலமா இருக்கும் போல. டிடிஎஃப் சிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, எப்பவும் சிக்கிறது தான். இப்போ அவரை தொடர்ந்து அடுத்ததா விஜய் சித்து மேலேயுமே கேஸ் போட்டிருக்காங்க. இவருடைய கைது பல பேரை ஷாக் ஆக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சித்துவோட வீடியோக்கள்ல ஆபாச வசனங்கள் ரெட்டை அர்த்தங்கள்னு நிறைய இருக்கிறதாகவுமே இப்போ புகார் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த சேனல்ல ஒரு வீடியோ போட்டா ஒரே நாள்ல மில்லியன் பார்வையாளர்கள் வராங்க. அது பொறுக்காம தான் 4 பேர் ஒண்ணு கூடி இந்த மாதிரி கேஸ் போட்டுட்டாங்க போல அப்படின்னுமே பேசிட்டு வராங்க. டிடிஎஃப் வாசனுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆகி கூட புத்தி வராம அவரு கார் ஓட்டும் போது போன் பேசிட்டே போனார்னு இதோ ஒரு பிரச்சனையாக்கி அவர் மேல கேஸ் போட்டாங்க. அப்போ அவர் பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருந்தாரு. இதை தொடர்ந்து இப்ப விஜய் சித்து மேலேயுமே கேஸ் போட்டு இருக்காங்க. இது என்னடா ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு வந்த சோதனைன்னு தான் இருக்கு. இதுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, எப்படி டேக்கிள் பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.